ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இது வந்து நேற்று ஆஃப்டர்நூன் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் எடுத்தது தான். நான் வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன். நான் ஒழுங்காக வரல. நான் அதனால தான் அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு காமிக்கலை. நான் இன்னும் ஹெல்த்தி வெர்ஷனாக போடுறேன். அது வந்து ப்ராக்லி வித் எக்கு தான். பேன் கேக் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பட் ஆனால் அது செட் ஆகலை. இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நான் 6 o'clock நான் கிச்சன் வந்துட்டேன். தம் பிரியாணி பண்ணலான்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஸோ தனியா, ஜீரகம், சோம்பு, பிரிந்தி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, ஜாவித்ரி, அப்புறம் ஜீரகம் எல்லாமே, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே நின்று ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கரிஞ்சிருச்சுன்னா மசாலா வேஸ்ட்டு நல்லா இருக்காது, மசாலா டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது. ஏன்னா நான் அதில் இந்த தப்பெல்லாம் நான் நிறையவே பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறட்டோன்ட்டு வச்சுருங்க. நான் இந்த மசாலா கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால பச்சை மிளகாவும் கொஞ்சமாக நான் இதில் வந்து கர்டு ஆட் பண்ணி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதை பவுடராகவும் போட்டுட்டு கூட வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லியை பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம். இதோட ப்ராசஸ் என்னன்னா, முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் அதை மேரினேட் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரைட் ஆனியன் தேவை. நான் ஃப்ரைலாம் பண்ணலை. ஜஸ்ட்டு வெங்காயத்தை வந்து எவ்வளோ மினிமமாக ஆயில் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமமாக யூஸ் பண்ணி வெங்காயத்தை வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு நான் எடுத்து வந்தேன். ஏன்னா அது நிறையா ஆயில் ஆகும், அது ரொம்ப திகட்டிடும் நிறையா ஆயில் போட்டால் பிரியாணி சாப்பிடும் போது. ஏன்னா நான் அதை நிறைய ஹோட்டலில் நான் ட்ரை பண்ணி நான் அந்த டேஸ்ட்டை நான் இது பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு, அது ஆறட்டும். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன். குங்குமப்பூவை ஒரு சூடான பால் காசின பாலில் காசின பாலில் சுட சுட இருக்கும் போதே 4 போட்டுட்டேன். சிக்கனையும் நல்லா இந்த மசாலாலாம் வச்சு ஃபுல்லாக மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 2 லெக் பீஸை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் பிரியாணிக்கு அதிகமாக இருக்காமல் இருந்ததுன்னா நான் 65 மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும் 80% போல். ஆஸ் யூஷுவல் பாத்திரத்தில் எண்ணெய், நெய் கொஞ்சம் விட்டு மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிந்தி எல்லாம் போட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததும் ரைஸ் போட்டு 80% பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் தம் போட போகிற பாத்திரம். ஸோ இதில் தான் வந்து நான் இது ஆக்சுவலி ஹார்ட் அடனைஸ்டு அண்ட் இது வந்து நான் இதில் தான் வாங்கினேன், டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ சிக்கனை வந்து லெட் போட்டு மூடி ஒரு 10 minutes விட்டேன்னா நல்லாவே வெந்துருச்சு. அடியெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த நல்ல மசாலாலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டோம். நான் வந்து ஒரு 1/4 ஒரு முக்கால்வாசி விட்டுட்டு கால்வாசியை நான் மேலே எடுத்து லேயரிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி சிக்கன் அடியில் இருக்கும், நடுவில் வந்து ரைஸ் போடுறேன். ரைஸில் வந்து நீங்கள் கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, மிளகுலாம் கூட போட்டு நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் போட்டுட்டு அடுத்து வந்து கருவேப்பிலை, புதினா அது 2த்தையும் லேயரிங் பண்ணுறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், ஏன்னா இது நான் மொத்தமே ஒரு அளவுக்கு அரிசி, 1/2 kg சிக்கன் இந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அண்ட் இது வந்து இதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நான் ஃப்ரைட் ஆனியன் போட்டு கூட வந்து திரும்ப எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி. அந்த ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கால்வாசி கிரேவி சிக்கனை. நீங்கள் கிரேவி மட்டும் கூட எடுத்துகிட்டு சிக்கன் அடியிலேயே கூட விடலாம். நான் வந்து 2த்தையுமே எடுத்தேன். ஏன்னா அது எல்லா மசாலாவும் அடியில் இருந்தால் மேலே ரொம்ப ஒயிட் ரைஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மிச்ச ரைஸையும் போட்டு மேலே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன் போட்டு கூட கொஞ்சம் குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருந்தேன், அதை ஊற்றி விட்டு ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுன்ட்டு ஒரு 1/4 glass தண்ணி ஊற்றி விட்டு கூட கொஞ்சம் நெய் விட்டு சைடில் மட்டும் எண்ணெய் ஊற்றி விட்டேன். ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ட்ரை ஆகிடக்கூடாது, எல்லா இடமும் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சராக இருக்கணுன்றதுக்காக. ஆனால் ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு அழகு அரிசிக்கு நான் இது தான் அளவு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இது மேலே நார்மல் இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு தட்டு வச்சு நீங்கள் சப்பாத்தி டோவை கூட சீல் பண்ணலாம். நான் வந்து என்னென்னா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி, நீங்கள் சுடு தண்ணியாக வச்சா இன்னமும் நல்லது.
நான் அப்படிலாம் வைக்கல. ஆக்சுவலாக நான் அதை மறந்துட்டேன் அந்த ஸ்டெப்பை. சுடு தண்ணியாக வைக்காமல் நான் சாதா தண்ணியாக மட்டும்தான் நான் வச்சேன். பட் ஆனால் எனக்கு நல்லா தான் வந்துருச்சு. அடி பிடிக்கலை. அந்த லேயரிங்கோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அந்த தட்டு ட்ரை பண்ணேன், செட் ஆகலை. ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த பாத்திரத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பெரிய தட்டில் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி வச்சுருக்கணும். அதை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ சுடு தண்ணி வைக்காமல் இல்லை வேறு ஏதாவது வெயிட் வச்சுருக்கணும், அந்த இடுக்கல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கணும். நான் மறந்துட்டேன். முடிச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் விட்டேன். ஸோ ரைஸ் எல்லாமே நல்லா குச்சி குச்சியாக மேலே நல்லா வெந்திருக்கு. கிரேவியாக அடியிலையும் கிரேவியும் நல்லா அடி பிடிக்காமல் வந்திருக்கு. கலரக்கூடாது. இது அப்படியே நம்ம கீழேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு. அது கூட வந்து நான் பாயில்டு எக்கு என் தட்டில் மட்டும் யாருக்கு அதிகமாக இருக்கா, அது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காததுனால தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.